ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா 11/2/2025 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார். அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. நமஸ்காரம். நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம். குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் 29ஆம் தேதி இருக்கிறதுலையே வசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 360 நாள் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி 365 நாள், லீப் வருஷம்னா 365 நாள், நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி 360 நாள். அப்போ சற்றேறக்குறைய 9 நட்சத்திர பாதத்துக்கும் 9×4 36 வருஷம், 360 நாள். இந்த 360 நாளில் அவர் சற்றேறக்குறைய 4 மாதம், சற்றேறக்குறைய 120 நாள் வக்ரத்தில் இருந்துட்டார். வக்ரம் அப்படின்னாக்க பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள். இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள். இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம். இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிற நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கார். அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வக்ர நிவர்த்தி அடைகிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்க ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு. அங்கேயே 90 நாள், அதாவது 90 நாள் இருக்க போகிறாரு. அடுத்த குரு பெயர்ச்சி அப்படின்றது 11 மே 2025 அன்னைக்கு அடுத்த குரு பெயர்ச்சி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 360 நாளில் வக்ரகதி 120 நாள், வக்ரம் இல்லாமல் ஒரு 90 நாள், 210 நாள், பாக்கி அதில் ஒரு 150 நாள். அப்போ டோட்டலாக பார்த்தா 240 நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது, 120 நாள் வக்ரத்தோடு இருக்கிறது. வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க. வக்ரம் பலம் இழந்தது. இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலன்கள் பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும், 3வது இடமான மிதுனத்தில் செவ்வாய் பகவானும், 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும், புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும், சுக்கிரனும் ராகுவும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கிர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. குருவோடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டிலேயே குருவும். அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம். அப்போ தனக்காரனான குரு, கலத்திரக்காரனான சுக்கிரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க. இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள், கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன, எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா? செய்யலாம். அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு 90 நாள் இருக்கார். அதாவது குரு ஒரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே 5ஆம் இடம், குருவிலிருந்து 5ஆம் இடத்துல சூரியன் இருந்து அவர் 8ஆம் இடம் 7ஆம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். 9ஆம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ பார்த்தாலேனால் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார், பெரிய விசேஷம்.
அதை தவிர சுக்கிரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது. இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது. இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும். அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது. குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும், அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு. அது ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக, அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் 3 தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகவும், அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு 3 விளக்கு வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும், மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்சள் கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும். இதை தவிர பார்த்தேன்னா ஒரு குரு பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும், கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும், நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக குருவினுடைய வக்ர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்னொன்னா பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த வக்ர குரு பெயர்ச்சி என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதன் மூலியமாக பார்த்தேனால் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர பார்த்தேனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எதை தொட்டாலும் பணம் வரும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் நிகழக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் வேற இருக்கா. ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று போகிறதும் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டுக்குன்னு அலங்கார பொருட்களுக்குன்னு நிறைய செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 12ஆம் இடம் வலுத்து போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. பரிவர்த்தனை யோகத்தில் குரு 12ஆம் இடத்துலையும் சுக்கிரன் 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 90 நாளும் இருக்குது. அதனால் பார்த்தீங்களேயானால் பண வரவு எந்த இடத்தை தொட்டாலும் உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குடும்பத்தில் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. புதுசாக நீங்கள் ஏதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்பும் திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய பேச்சின் தன்மையினால் பார்த்தேனால் பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய பேச்சின் மூலியமாக அடுத்தவரை ஈஸியாக வெல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சோர்டு டாக்கிங்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அனுபவம் மிக்க ஒரு ஏற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 இந்த 3 இடத்தையும் இந்த குரு பகவான் பார்க்கிறார். இந்த குரு பகவான் இந்த 3 இடத்தையும் பார்க்கறதன் மூலியமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்னென்ன ஏற்றங்கள் ஏற்படும் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்றத பற்றி டாக்டர் ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்த்த இடத்தையும் பலப்படுத்துவார். அவர் நின்ற இடம் அப்படின்றது 2ஆம் இடம்.
2ஆம் இடம்ன்றது குடும்பஸ்தானம். குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த குழப்பங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குகளை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது குருவுடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை. அது உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தை குறிக்குது. 6ஆம் இடம் அப்படின்றது பொறுத்தளவுக்கு ரணரோக சத்துருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் மேஷராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு உடல்நல உபாதையினால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டு இருந்துச்சு. குரு பார்க்கறதுனால அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்காம இருந்துச்சு, படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம இருந்துச்சு. அப்போ அந்த படித்த படிப்புக்கு உண்டான வேலை இந்த 11/2/2025 அப்புறம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதே போல் கிடைச்ச வேலையில் பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம இருந்துச்சு, அதுவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த குருவின் பார்வையினால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது குரு எல்லா கிரகங்களுக்குமே சதசப்தம பார்வை உண்டு. பிரகஸ்பதியான குருவுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. அவர் பார்க்கக்கூடியது அந்த செவ்வாய்க்கு வீடான இன்னொரு வீடான விருச்சிகத்தை பார்க்குறார். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகி கண்டிப்பாக இந்த 2025க்குள்ளார வீட்டில் கெட்டி மேலே ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காத அத்தனை மேஷராசி என்பவர்களுக்கும் வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு வக்ர காலகட்டங்களாக இருந்ததுனால குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தடையும் தாமதமும் வந்துட்டு இருந்துச்சு. அந்த தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். இதை தவிர பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு குரு வக்ரமாக இருந்ததுனால அவர்களால் ஏமாற்றப்பட்டீர்கள். அந்த ஏமாற்றப்பட்ட காலகட்டங்கள் முடிஞ்சு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலும் உங்களுடைய சாதுரியத்தனத்தினாலும் உங்களுடைய முடிவெடுக்கக்கூடிய திறனும் கூடுறதுனால இழந்த இழப்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. இதை தவிர குருவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது 9ஆம் பார்வையாக இருக்கார். அவர் 9ஆம் பார்வையாக பார்க்குறது ராசிக்கு இதில் மகரத்தை பார்க்குறாரு. இதை பொறுத்தளவுக்கு ராசிக்கு பொறுத்தளவுக்கு 10ஆம் இடம். 10ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஜீவனஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வக்ர நிவர்த்தியில் பொருளாதாரத்தில் தடையும் தாமதமும் இருந்துட்டு கடன் வாங்கி உங்களுடைய நிறுவனத்தை இது பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த கடன்லேருந்து தொல்லைகள் எல்லாம் எப்போ அப்படின்னாக்க கஸ்டமர் அதிகமாக வந்தால் வியாபாரம் கூடும். அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது 11/2 மாதம் பிப்ரவரியிலேருந்து அதிகமான கஸ்டமர் வருவாங்க. பொருளாதாரம் தங்கு தடை இல்லாமல் இருக்கும். எப்போ பொருளாதாரம் தங்கு தடை இல்லையோ அப்போ வியாபாரம் நல்ல பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன்கள் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த இடம் ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு IIT JEE நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் இடம்ன்ற ஜீவனஸ்தானம். அந்த ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உயர்கல்வி படிக்கக்கூடியவங்களுக்கு உயர்கல்விக்கு உண்டான மார்க்கு எதிர்பார்த்ததுக்கு மேலே மார்க்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு முயற்சி செய்து அங்கே போய் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போ ஒருத்தனுக்கு பணம் தாராளமாக இருந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக ஒவ்வொன்றையும் சந்தோஷங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மேஷராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அதி அற்புதமான வக்ர நிவர்த்தின்னே சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு நடக்கின்ற தசாபுத்தியின் அடிப்படையில் அதுக்கு உண்டான நற்பலன்கள் கிடைக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எந்த கோயிலுக்கு போயிட்டு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ரெண்டு பேருமே. இப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தியினால் உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இருக்கிறது, தனகாரகனாகிய தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலே இருக்கிறது சிறப்பு. அதனால் எல்லாமே நல்லா இருக்கக்கூடிய இது உண்டு. இது கோச்சார ரீதியில் சொல்லப்பட்டது. இருந்தாலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் பார்க்குற போது என்ன திசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. இது கோச்சாரம், ஜாதகங்கிறது வேறு, கோச்சார ரீதியில் சொல்கிறதுங்கிறது வேறு. அப்போது உங்களுடைய ஜாதக பிரகாரம் குரு திசை நடப்பவர்களாகவோ அல்லது இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால் சுக்கிரனுடைய திசை நடப்பவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கெடுபலன்கள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டால் குரு ராசியிலே இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய இதாக சொல்ல முடியாது. அதனால் குரு திசை நடக்கிறவங்களாக இருந்தாலும் சரி,
சனி திசை சுக்கிர திசை நடப்பவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீங்கள் போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆலங்குடி போகணும். ஆலங்குடியில் போய் வியாழக்கிழமை அன்னைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடணும். அந்த தட்சிணாமூர்த்தியை வழிபடுற போது இந்த தட்சிணாமூர்த்திக்கு உகந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மஞ்சள், தங்கம், இப்படி நிறைய ஒன்று சொல்லலாம். மஞ்சள் நிறத்தில் உள்ள வாழைப்பழங்கள், கொண்டக்கடலை, இப்படி பலவிதமான இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற இதில் அந்த மஞ்சள் பொருள்கள் உள்ளது. வாழைப்பழத்தில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வாழைப்பழங்கள் மஞ்சள் பழத்தில் இருக்குது. இந்த மோரிஸ் வாழைப்பழம்னு மஞ்சளில் இருக்குது. அதேமாரி வந்து ரஸ்தாளி மஞ்சளில் இருக்கும். மஞ்சப்பழம்னு ஒன்று இருக்கிறது, அதுவும் வந்து பூவன் பழம்னு சொல்லுவாங்க. இந்த பழங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து நிறைய வாங்கி வியாழக்கிழமைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு, ஆலங்குடி போய் தரிசனம் பண்ணிவிட்டு இதெல்லாம் நிறைய வாங்கி அங்கே வர்ற மக்களுக்கு வந்து விநியோகம் பண்ணணும். அதுபோல் மேற்கொண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு அப்படின்றவர் குருஸ்தானத்துக்குரியவர். அப்போ குருன்னா கல்விக்குரியவர். அப்போ அந்த கல்விக்கு உண்டான பணிகளில் படிக்கிற குழந்தைகளுக்கு நிறைய புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம், நோட்டு வாங்கி கொடுக்கலாம், பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம். இந்த தர்மங்கள்லாம் பண்ணலாம். முடிஞ்சால் வந்து தங்கத்தால் கூட வந்து உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் தங்கம் கூட தான தர்மமாக கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா தர்மத்தில் சிறந்தது வந்து தலை சிறந்தது தர்மந்தான். அதனால் அந்த தர்மம் பண்ணிங்கன்னா உங்கள் குடும்பத்தையே தலை காக்கக்கூடிய இதெல்லாம் உண்டாகும். அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள். அதனால் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, மேஷ ராசியை பொறுத்தவரை மிகவும் ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம், வேலையில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டம் வேலை நிமித்தமாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம், தொழிலில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பரிவர்த்தனை யோகத்தின் பொருட்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய வாய்ப்பு, சுப நிகழ்ச்சிக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் போகணும்னு பார்த்துட்டு இருக்கவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவும், தாயின் உடல்நிலையில் ஏற்றமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக 95 விழுக்காடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த குரு வக்ர நிவர்த்தி ஒரு தங்கமயமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக மேஷராசிக்காரர்களுக்கு அமையுது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ரிஷபராசி நேயர்கள், கார்த்திகை நட்சத்திரம் 3, 4, 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களும் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபத்திலேயே வந்து குரு பகவான் இருக்கார். அப்போ குரு வந்து வக்கரகதியில் இருந்தார் இது வரைக்கும். அந்த வக்கரகதியில் இருந்தபோது உங்களுக்கு நன்மைகள்லாம் செய்துட்டு இருந்தார். இப்போது அவர் வக்கர நிவர்த்தி ஆகிறார். அப்போ நன்மைகள்லாம் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்வார். எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கார். அது வந்து குருவோட வீடு. அப்போ குருவோட வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் குருவுமாய் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் மிக பிரமாதமாக உங்களுக்கு வேலை செய்ய போகிறது. அப்போ இதனால் வந்து உங்களுக்கு நல்ல பயன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேறு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான பாக்கியங்களும் மிக மிக அதிகமாக இருக்கிறது. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது ஜென்மகுரு வனத்திலே அப்படின்னு ஒரு வாசகம் ஜோதிடத்தில் உண்டு.
இதில் பார்த்தலையானால் ஜென்மத்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்து விடுவார் அப்படின்ற ஒரு பயம் கிரியேட் ஆயிருக்கு. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த 90 நாட்களில் பரிவர்த்தனை யோகத்தின் மூலியமாக ஆட்சி பெற்ற சுக்கிரனாக இருக்க போறார். உங்களுக்கு இந்த குருவே பரிவர்த்தனையில 11ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்றும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று போனால் என்ன மிகப்பெரிய பலன்களை உங்களுக்கு கொடுக்குமோ அந்த பரிவர்த்தனையில அது உங்களுக்கு கொடுக்க போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி, உங்களுடைய தீர்க்க சிந்தனைகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறதுனால, அதாவது குரு எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் பல மடங்கு நன்மைகளை செய்யக்கூடிய காலகட்டமாக அமையும். குருவினுடைய பார்வைன்னு சொல்லக்கூடியது 5, 7, 9 இந்த 3 இடத்தையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால பார்த்தீங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்போ 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய ஸ்தானமாக கருதப்படுகிறது. என்னதான் கேது இருந்தாலும் கேது இப்போ 4ஆம் மாசத்துல அவர் பயிற்சி ஆயிடுறார். அதனால குருவினுடைய பார்வை 5ஆம் இடத்தில் நல்லபடியாக விழக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மேல இருக்கு. அதனால குழந்தை பிராப்தி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது குழலினிது யாழினிது என்ப தம்மக்கள் மழலை சொல் கேளாதோர் அப்படின்னு வள்ளுவ பெருமான் சொன்ன மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் அதனுடைய வேதனை தெரியும். இவ்வளவு நாளா குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஆகக்கூடிய காலகட்டம். மருத்துவ முறையில் பார்த்து கொண்டிருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக மெடிக்கல் இன்டர்வென்ஷனால அவர்களுக்கு குழந்தை பிராப்தி கண்டிப்பாக அமையக்கூடிய பாக்கியம் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா ராசியின் அதிபதியும் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றதுனால நினைத்த காரியங்கள் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் அவர்களுக்கு சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இவ்வளவு நாள திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு திருமண தடை கொஞ்சம் ஒரு 4-5 மாசமா இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த இதுவெல்லாம் இப்போ மறைஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா சமசப்தமத்தை இப்போ குரு பகவான் தன்னுடைய பார்வையில பார்க்கிறார். குரு பலம் வந்தாச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போறது. இந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் நிச்சயமாக வரன் அமைஞ்சு இந்த மே மாசத்துக்குள்ள இவாளுக்கு கல்யாணம் பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரன் அமைந்து அதை தவிர கல்யாணத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கும் சித்திரை வைகாசியில் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வரும். இதை தவிர பார்த்தீங்கன்னா எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை 9ஆம் இடத்துலையும் உழருது. 9ஆம் இடத்துல உழருது அப்படின்னு பார்க்கும்பொழுது உயர்கல்வி ஸ்தானம்னு சொல்லக்கூடியது, வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று படிக்கக்கூடிய பாக்கியம், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வெளிநாடு போகணும்னு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருந்தாலேயானால் கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் மூலியமாக அதீதமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த குரு சுக்கிர பரிவர்த்தையின் மூலியமாக என்ன பொது பலன்களும் பெரிய ஏற்றமான பலன்களும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வரும் அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அதுவும் குரு நின்ன இடத்தை பலப்படுத்துவார். நிற்கிறது ராசியிலேயே ரிஷப ராசியிலேயே நிற்கிறார். அப்போ ரிஷப ராசியிலேயே நிற்கும்போது கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்தார். வக்ரத்தில் இருந்ததுனால எப்போதுமே ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடையே ஸ்ட்ரெஸ்ஸோடையே இருந்துகிட்டு இருந்தீங்க. குரு அப்படின்றத பொறுத்தளவுக்கு அழுத்தம் கொடுப்பார். தேவையற்ற பயம், தேவையற்ற பதட்டம், பணம் வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்ட நிலையிலேயே இருந்தீங்க வக்ரத்தில் இருந்ததுனால. அதுவும் பார்த்தீங்கன்னா அது அவருடைய பகை வீடு, சுக்கிரனுடைய வீடு. இது தேவகுரு, அவர் அசுரகுரு, 2 பேரும் அதுலேயும் வக்ரகதியில் அடைஞ்சதுனால மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. அப்போ இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வரக்கூடிய 11/2/2025 அன்னியோட உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. சரி, இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குருவுடைய இடத்துல சுக்கிரனும் சுக்கிரனோட இடத்துல குருவும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ பரிவர்த்தனை யோகம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி செலுத்துவதற்கு சமானம். பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறார். எப்போ
சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாரோ அப்போ பணம் கொட்டோன்னு கொட்டுமா? கண்டிப்பாக கொட்டும். தொழில் ஸ்தானாதிபதியான சனி பகவானும் தொழில் ஸ்தானத்திலேயே இருக்கிறாரு 10ஆம் இடத்துல. அப்போ அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்காரு. இதுவரை தொழிலில் தொய்வு இருந்துச்சு. உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு தொழிலில் தொய்வு இருந்துச்சு, சுணக்கம் இருந்துச்சு, முடக்கம் இருந்துச்சு. அத்தனை முடக்கமும் அத்தனை சுணக்கமும் உங்களை விட்டு விலக போகிற காலகட்டங்கள் வருகின்ற 11/2/2025. அப்போ இதை தவிர சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு பொறுத்தளவுக்கு சுக்கிர பகவானுடைய தொடர்பு இருக்கக்கூடிய நாட்களில் தான் மேன்மையான நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள். அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்ததுனால பொருளாதாரத்தில் சறுக்கல்களில் இருந்தாங்க, கடன் வாங்கிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியேற்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுறதுனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுக்கு ஷூட்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஷூட்டிங் கிடைக்கப்பட்டு இங்கே இருக்கிற மாதிரி 3 மடங்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமராக இருக்கக்கூடியவங்க, ஹோட்டல் தொழில் நடக்கக்கூடியவங்க, உணவு பதப்படுத்தக்கூடியவங்க, இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்பு செய்யக்கூடியவங்க, மருத்துவத்துறையில் டாக்டராக இருக்கக்கூடியவங்க, இதை தவிர மடாதிபதிகள் ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு மடாதிபதிகள் இருக்கிறாங்க. மடாதிபதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அதே போல் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, லாயராக இருக்கக்கூடியவங்க, ஜட்ஜாக இருக்கக்கூடியவங்க, நாடாளு மன்னர்கள். என்ன அப்படின்னாக்க இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது சூரிய பகவான் இதில் இருக்கிறார். உத்தராயண காலகட்டங்கள்ன்றதுனால மகரத்தில் இருக்கிறார். அதில் குரு பார்வைப்படுது. ஆட்சியாளர்கள் எல்லாருக்குமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம். அதே போல் சூரியனை குரு பார்க்கறதுனால சிவராஜ யோகம்ன்றது கிடைக்குது. அப்போ தொட்டதெல்லாமே பண்ணக்கூடிய சதசப்தமாக பார்த்தாலும் சரி, குருவுடைய பார்வை சூரியனுக்கு பட்டாலும் சரி, அது சிவராஜ யோகம்னு பேர். நாடாள மன்னர்களுக்கும் சரி, அரசியல்வாதிகளுக்கும் சரி, உங்களுடைய கடைக்கண் பார்வை பெற்று தலைவருடைய கடைக்கண் பார்வை பெற்று புதிய புதிய கான்ட்ராக்ட்கள், புதிய புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பாரத தேசத்தை பொறுத்தளவுக்கு குரு அதாப்பட்டது ஆளக்கூடியவங்க வலிமையாக இருந்தாச்சுனாக்க எதிரிகள் அத்தனை பேரும் அடங்கி போகக்கூடிய தன்மை உண்டு. அதே போல் குரு இப்போ இந்த காலகட்டங்களில் வலிமை பெறுறதுனால இது பொறுத்தளவுக்கு பாரதம் உன்னதமான குருவாக வரக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் குருவோட பயிற்சியில் உண்டு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனாலன்னே தெரியாமல் இருந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்ட்னர்ஷிப் தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பார்ட்னர்ஷிப் தொழில் சரியில்லை, நம்ம விட்டு விலகிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வரக்கூடிய 11/2/2025 பார்ட்னர்ஷிப் தொழிலில் அமோகமாக இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி ஏற்றமான காலகட்டம்னு சொல்லலாமா? ஏற்றமான காலகட்டம்னே சொல்லலாம். சரி சாமி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த தெய்வத்தை எப்படி என்ன முறையில் வணங்கணும், அதற்கு உண்டான பரிகார பொருட்கள் என்னென்ன செய்யணும், பரிகார பொருட்கள் என்னென்ன தானம் செய்யணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இப்போது குரு அப்படின்னு சொல்கிறவர் குருத்துவம் பெற்றவர், அதாவது ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க எல்லாம் மடாதிபதிகள் இந்த மாதிரி உள்ளவங்களெல்லாம் குருஸ்தானத்துக்குரியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த குருஸ்தானத்தில் இருக்கிறவங்கள போய் பார்க்கறது மிக மிக சிறப்பு. அதுலேயும் உங்களுக்கு ஜென்மத்திலே குரு இருக்கார். அதனால நீங்கள் தென்குடி திட்டை போய் ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு போய் தென்குடி திட்டையில் இருக்கிற பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. 3 தீபங்கள் ஏற்றி வழிபடுங்க. அது போக அந்த தென்குடி திட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மடாலயங்கள் இருக்கும். அந்த மடாலயத்தில் போனீங்கன்னா அவர் மடாலயத்தில் உள்ளவரையும் வணங்கிட்டு அங்கே பாடசாலைகள் இருக்கும். அந்த பாடசாலைகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு நோட்புக்கு, பென்சில், பேனா, பென் இதெல்லாம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் குருவுக்கு உண்டானது, குருத்துவத்துக்கு உண்டானது. இதுகளையெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதுபோல் கோயிலுக்கு செல்கிற போது வெறுங்கையை வீசிட்டு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டே வரக்கூடாது. அதனால் தான தர்மங்கள் பண்ணணும். இப்போ
இப்போ பெண்களுக்காக இருக்கட்டும், இப்போ குருவுக்கு உகந்த கலர் அப்படிங்கிறது மஞ்சள் நிறம். அப்போ மஞ்சள் நிற வஸ்துக்களை தானமாக கொடுக்கலாம் அங்கே கோயிலுக்கு வர்றவங்களுக்கு. ஏழை எளியவர்களுக்கு புடவை வஸ்திர தானங்கள், அதாவது புடவையோ வேஷ்டியோ இதெல்லாம் வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க. அந்த வஸ்திர தானங்கள் அளிக்கலாம். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த குருவினால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கிறவங்க சொல்லுவாங்க. ஐயா, ரிஷபத்தை பொறுத்தவரை திருமண காலம் வந்துவிட்டது. திருமண பாக்கியம் உண்டு, குழந்தை பேரு உண்டு, வெளிநாடு பயணம் இருக்கக்கூடிய காலகட்டம். பரிவர்த்தனை யோகத்தின் பேரில் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி. தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண யோகம் நிச்சயமாக இருக்கு. அதை தவிர உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. செலவுகள் சுப செலவுகளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். மொத்தத்தில் பார்த்தேனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது, வக்கர குரு நிவர்த்தி ஆறுது 95 விழுக்காடு அவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த மிதுனராசி என்பர்களே, உங்களுக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். என்ன சாமி 12ல் இருக்கிறாரு, அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு என்ன பண்ணி என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த குரு பரிவர்த்தனை யோகம் பெறுறாரு. 12 கூடையவர் 10ல் போய் உட்கார்றாரு. 12 கூடையவர் 10ல் போய் உட்கார்ந்தாச்சு அப்படின்னாலே தொழில் அமோகமாக இருக்குமா? தொழில் அமோகமாக இருக்கும். என்ன சாமி கவலையப்படாதீங்க. கடந்த காலகட்டங்களில் வக்ரமாக இருந்து கடங்காரன் ஆக்கி விட்டார், பலம் இழந்தார், தனக்காரன்னு அயன சயனம் இல்லை, தூக்கம் இல்லாமல் வேலை பார்த்தீங்க. ஆனால் அந்த வேலைக்குண்டான ரெகக்னைஸ் கிடைக்கல, வேலைக்குண்டான பதவி உயர்வோ பண வரவோ கிடைக்கல. எல்லாம் 11/2/2025 தொடங்கும் போது வெற்றி 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 தான். பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. சரி, குரு நின்ற இடம் பலப்படுத்துவாரா? பலப்படுத்துவார். சனி நின்ற இடம் பாழ் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. ஆனால் பிரகஸ்பதியான குரு நின்ற இடத்தை பலப்படுத்துவார். அப்போ 12ஆம் இடம் அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். இதுவரை கடந்த காலகட்டங்களில் தூக்கமின்மையால் அவதிப்பட்டு கொண்டுட்டு இருந்த மிதுனராசி என்பவர்களுக்கு நிம்மதியான தூக்கம் 11/2/2025 வர ஆரம்பிக்கும். சாமி தூக்கத்துக்கு வருமானம் வேணுமே. 10ஆம் இடத்ததிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள், வியாபாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், அதே போல் ஃப்ரான்ச்சைசி புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய காலகட்டங்கள், சினிமா துறை கலைத்துறை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அவங்களுக்கு மட்டும்தானா? பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் பாயிலேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாருக்குமே ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர குருத்துவமுடைய குரு ஆசிரியர்கள், பள்ளிக்கல்வி இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், கடந்த காலகட்டங்களில் பதவி பெறாமல் பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்த அத்தனை இந்த குருத்துவமுடையவங்களுக்கும் பதவி உயர்வு இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்குமா? குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் கிடைக்கும். பணம் கொட்டான்னு கொட்டுமா? கொட்டும். உங்களுடைய தொழில் செய்யக்கூடியதுக்கு அங்கீகாரம் கிடைக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? எதிர்பார்ப்போம், 2 தான் எதிர்பார்ப்போம். உலகத்தில் 2 தான். ஒன்று செய்த வேலைக்கு அங்கீகாரம், அடுத்தது செய்த வேலைக்கு உண்டான பணம். இது 2ம் கிடைச்சிருச்சுனாலே இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். அடுத்தது 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் 4வது மாதத்துக்கு அப்புறம் கேது பகவான் வராரு. குரு மாறி 12ல் இருக்கிறாரு. அப்போ கோயில்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது நீண்ட தூரமான
சார்தாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, கேதார், பத்ரி போகக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் வரும். அதே போல் வண்டி, மனை, வீடு 4ஆம் இடத்தை குரு 12ஆம் இடத்துல இருந்து பார்க்குறாரு. பார்க்கும்பொழுது சைக்கிளில் போயிட்டு இருந்தவங்க டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க காரில் போயிட்டு இருந்தவங்க லேவிஷ் கார் சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள். தனக்காரனான குரு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சூப்பராக இருக்கும். இதுவரையிலும் ஒன்று கொடுத்தன இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காணி நிலம் வாங்கியாவது கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த குரு 11 மே 2025 மாதங்காட்டிலும் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லைன்னா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது மாத்ருவுக்கு கடந்த காலகட்டங்களில் 4ஆம் இடத்துல கேது பகவான் இருந்ததுனால நுண்கிருமிகளால் ஏற்பட்டுக்கூடிய யூரினரி இன்ஃபெக்ஷன் அது இதுன்ட்டு ஆஸ்பத்திரியில் விரயங்களாக இருந்துச்சு. அந்த கேதுவும் ஏப்ரலில் மாறுறாரு. குருவும் அங்கே பார்க்குறாரு 4ஆம் இடத்தை. மாத்ருவுக்கு உண்டான உடல் நலத்தில் உண்டான அத்தனை தொந்தரவுகளும் விலகி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட விரயங்கள், பொருளாதார விரயங்கள் அத்தனையும் நிற்கக்கூடிய காலகட்டமே. அடுத்தது ராசிக்கு 6ஆம் இடத்தை அவர் பார்க்குறாரு. எப்போ குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரோ அப்போ மிதுன ராசியை சேர்ந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ICWA, CME படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? வேலை கிடைக்கும். ஏன்னா அந்த குருவை பொறுத்தளவுக்கு 10க்கும் உடையவர். அப்போ படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அதே போல் கோயில்களில் பொறுத்தளவுக்கு கோயில்களில் ஒழுங்குபடுத்தப்படும். கோயில்களில் பொறுத்தளவுக்கு இதுவரை ஒழுங்கற்று இருந்த கோயில்களுக்கு ஒழுங்குபடுத்தப்படும். ஆலய நிர்மாண பணிகள் நடக்கும், புனருத்தன பணிகள் நடக்கும், கும்பாபிஷேக பணிகள் நடக்கும். கோயிலில் பொறுத்தளவுக்கு வேத மந்திரங்கள் ஒலிக்கும். அப்போ இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு மிதுனராசியை சேர்ந்த அத்தனை பேருக்குமே வெற்றி அப்படின்றது உறுதி. சரி, குரு நின்ற இடத்த மட்டும்தான் வளப்படுத்துவாரா அப்படின்னா நின்ற இடத்த மட்டும் வளப்படுத்த மாட்டார். பார்க்கக்கூடிய இடங்கள் அவருக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம். இந்த பார்க்கக்கூடிய பார்வை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. அப்போ அந்த இடத்தை என்னென்ன விதமாக வலுப்படுத்துவார் அப்படின்றத நம்மளோட அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. பொதுவாகவே பார்த்தீங்களேயானால் இந்த மிதுன ராசிக்காரருக்கு 7-10க்கு உண்டானவரே குரு. அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்துலையும் 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலையும் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஷார்ட் ட்ரிப், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ கிரீன் கார்டு, அதை தவிர அவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் PR கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போகிறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி உச்சம் பெற்று போகிறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் பெண்களுக்கு கருப்பையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கருப்பை பிரச்சனைகள் போய் நல்ல ஒரு ஏற்றம் கிடைத்து, அதை தவிர அவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவின் பார்வை எல்லா விதமான தோஷங்களையும் அகற்றக்கூடியது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு உங்களுடைய ராசிக்கு 4, 6, 8 இந்த 3 இடத்தையும் பார்க்குறார். அதனால் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் அகலக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர ஏப்ரல் மாதத்திற்கு மேலே பார்த்தீர்களேயானால் அவர்களுக்கு கரு தங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆணாக இருந்தால் இந்த மிதுன ராசிக்காரர்கள் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 90 நாளும் இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக புதிய உறுப்பினர் நிச்சயமாக வரக்கூடிய, அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக அமைய போகிறது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தி ஒரு பெரிய ஏற்றத்தையும் புதிய வரவை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைய போகிறது. புதிதாக வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியமும் அதன் மூலியமாக உங்களுக்கு புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது ருண, ரோக, சத்ரு, அதை தவிர கடன், இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்பு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் 6ஆம் இடத்துல குரு பார்க்குறார். அதனால் சுப கடன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சுப செலவுகள் செய்யக்கூடிய காலகட்டமுமாக அமைய போகிறது.
அது தவிர வேலையில் பார்த்தீங்கன்னா மாறுதல்கள் வரும், மாற்றங்கள் வரும். வேலையில் மாற்றங்கள் அப்படின்னு சொன்னோன்னா உடனே ஒரு வேலையை விட்டு அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. ஒரு வேலையிலேயே அதில் ப்ரமோஷன் கிடச்சி அதில் மேற்படியாக செய்யக்கூடியது, அதாவது ஒரு பொசிஷன்லேருந்து அடுத்த பொசிஷனுக்கு போய் அதன் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர செலவுகள், அதாவது புதுசாக கடன் வாங்கி சுப செலவுகளாக இருக்கும். வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு திருமணம், இல்லைன்னா குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணுறது, பசங்களை காலேஜ் சேர்க்கறது, அது தவிர வந்து குழந்தைகளை வந்து அதாவது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கிறது, இல்லை இந்த குழந்தைய வந்து கடன் வாங்கி வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும். இதோட பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். குரு 8ஆம் இடத்தை பார்க்கும்போது மறைந்த இடமும் சுபத்துவம் அடைகிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதனால என்னன்னா கண்டிப்பாக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு எதன் மூலியமாக? வேலையின் நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பும், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு புதுசாக ஃபண்டு வரக்கூடியது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகுது. பொதுவாகவே இந்த குருவினுடைய 12ஆம் இடத்துல, அதாவது 12ஆம் இடத்துல குரு இருந்ததுன்னா ஒன்றுமே ஆகாது அப்படின்றது இல்லை. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் கொடுக்க போறார். மறைந்த இடத்திலிருந்து செல்வங்களை கொடுக்க போறார். நேரடியான செல்வங்களை விட்டு மறைந்த இடத்திலிருந்து செல்வங்களை கொடுக்க போறார். அப்படின்னா இந்த ரேஸு, ஷேர் மார்க்கெட்டு, இன்சூரன்ஸு, அது தவிர வந்து இந்த அதாவது நேர்மையாக இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாவற்றிலுமே வந்து உங்களுக்கு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்துவார். வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலம், இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக அமையப்போகுது. சரி, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி, அதாவது நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு தசாபுக்தி சரியில்லை, அதற்கு இந்த குரு பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம்? ஒருவேளை காயத்ரி மந்திரம் நம்ம சொன்னது அதுவே போதுமா, இல்லை வேறு ஏதாவது வந்து அதிகமாக பண்ண வேணுமா அப்படின்றதையும், எந்த கோவிலுக்கு செல்லலாம், எந்த மடாதிபதிகள், எந்த ஒரு வேறு ஏதாவது செய்யலாமா, ஒரு எளிய பரிகாரமாக நம்மளுடைய அளவுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய அளவில் செய்யலாமா அப்படின்றத வந்து டாக்டர் சக்தி சோமையா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக சொன்னீங்க ஐயா. இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதும், அவர் 10ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தாலும் 10ஆம் இடம் 12ஆம் இடம் அப்படிங்கிற போது கொஞ்சம் சிக்கல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது சிறப்பு. பரிவர்த்தனை யோகம் பெற்றாலும் இதே நிலை தான், இந்த 10-12 தான். ஆக இவங்களுக்கு குரு அதாவது வந்து குருத்துவம் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணும். அப்போ அந்த குருத்துவங்கள் பெற்ற ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை. சுவாமிமலையில் வந்து முருகப்பெருமான் வந்து சிவபெருமானுக்கே வந்து பாடம் சொல்லி கொடுத்தார். அதனால தான் சொல்லுவாங்க அப்பனுக்கே பாடம் சொன்ன முருகன்னு. அதுமாரி அந்த ஸ்தலத்தில் போய் வழிபடணும். அங்கே போய் வழிபட்டுட்டால் மாத்திரம் பத்தாது. உங்களுக்கு குருவுக்கு உண்டானது மஞ்சள் நிற வஸ்திரங்கள் அல்லது இந்த மஞ்சள் கலரில் உள்ள பழங்கள், வாழைப்பழத்தில் மோரிஸ் பழத்தை மஞ்சள் நிறமாக சொல்லலாம், ரஸ்தாலியை மஞ்சள் நிறமாக சொல்லலாம், பூவன் பழத்தையும் மஞ்சள் நிறமாக சொல்லலாம். இந்த பழங்கள்லாம் நிறைய வாங்கிட்டு போய் வர்றவங்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும். அதே போல் பெண்களாக இருக்கிறவங்களுக்கு மஞ்சளில் வந்து கஸ்தூரி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள், அதுவும் விராலி மஞ்சள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் வந்து சிறப்பானது மஞ்சளில். அப்போ இந்த கஸ்தூரி மஞ்சள், விராலி மஞ்சளையும் வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு வர்ற பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குருவினால் வரக்கூடிய தீமைகள்லாம் விலகி நன்மைகள் பயக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் குழந்தைகளுக்கு இந்த மடாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள போய் அவங்களும் வந்து குருத்துவம் பெற்றவர்கள். அப்போ மடாதிபதிகளை போய் பார்த்து வணங்குறது சிறப்பு. அந்த மடாதிபதிகள் பாடசாலைகள்லாம் நடத்துவாங்க. அந்த பாடசாலைகளில் உள்ளவங்களுக்கு தேவையான பொருட்கள், படிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குற தகுதி உங்களுக்கு இருக்குமே. ஆனால் அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதனாலேயும் வந்து நன்மைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது தர்மம் தான் தலை காக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தர்மத்தை தவிர மிஞ்சி வேறு எதுவுமே கிடையாது. அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அது உங்களுடைய சந்ததிக்கும் நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ சம்பத் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. மிதுன ராசி என்பதை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு ஏற்றமான காலம். 7ஆம் அதிபதியான குரு, 7 10 அதிபதியான குரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம் பெறுறது மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம், புதிய வேலை அமையக்கூடிய காலகட்டம், புதிய கடன் அமையக்கூடிய காலகட்டம், வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. பெண்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திடீர் பணவரவு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சுப செலவுகள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். தொழிலில் மாறுதல்கள், வெளிநாட்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கும், நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஒரு தரம் படித்தாலே மனசில் நிற்கக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் வீட்டை விட்டு வெளியில் சென்று அவர்கள் அதாவது காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு. சொந்த தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மொத்தத்தில் பார்த்தலையானால் உங்களுக்கு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் குரு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக உங்களுக்கு 80% இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இந்த கடக ராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தேன்னா வக்கர குருவாக இருந்தது, அஷ்டமத்து சனி வேறு, என்ன பண்ணுறதுன்னு தெரில. எதை எடுத்தாலும் தடங்கள். புதுசாக வேலையில் மாற்றங்கள் வந்தது, பெரிய தலைவலி இருந்துச்சு. வேலையில் இருக்கலாமா வேண்டாமா, இதை விட்டு போயிடலாமா, இந்த வேலை நிற்குமா நிற்காதா, சம்பளம் வருமா வராதா, எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருந்தது. இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலமாக வரப்போகுது. என்னென்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. வேலையும் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோட பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது பொதுவாகவே உங்களுடைய மிகப்பெரிய, அதாவது உங்களுடைய இந்த கடக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் பாக்கியஸ்தான அதிபதி. அதாவது உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அவர் உங்களுக்கு 11ஆம் இடத்துல போயிருக்கார். 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள். நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அது வரக்கூடிய இடத்த சொல்றது 11ஆம் இடம். 9ஆம் அதிபதி பாக்கியமே போய் 11ஆம் இடம் அபிலாஷையில் போய் உட்கார்ந்ததுன்னா நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. அதோட பார்த்தேனால் இந்த 90 நாட்களில், அதாவது இந்த வக்கர குரு நிவர்த்தி ஆறுதலில் பார்த்தேனால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் வேற படுறான். அதனால் 9-11 பரிவர்த்தனை, மிகப்பெரிய ஏற்றமான பரிவர்த்தனை. அதாவது எப்படி அப்படின்னா நல்ல ஒரு ஏற்றம். நீங்கள் நினைச்ச காரியங்கள், எல்லா விதமான விசேஷங்கள், எல்லா விதமான சுபங்கள்லாம் உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. குழந்தைகளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமணம் நிச்சயமாக கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால எல்லா விதமான இடத்துலையும் தடங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அது இப்பொழுது தடங்கள் எல்லாம் விலகி வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைச்சி அதன் மூலியமாக பொருளுதவி வரக்கூடிய வாய்ப்பு. ஒரு சின்ன தொழிற்சாலையோ சின்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, வியாபாரம் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அந்த வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக வரும். தந்தையின் மூலியமாக, அதாவது தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, தந்தையின் வியாபாரங்கள் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் போய் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் வரும்.
இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குருவின் பார்வை எந்த அளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படின்றத டாக்டர் ஹரிஹர ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்கய்யா. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு ஜோதிடத்தில் குருவுக்கு எப்பொழுதுமே தனி மதிப்பு உண்டு. குரு அப்படின்றது பிரகஸ்பதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நன்மையை செய்யக்கூடியவர் தேவகுரு. அப்போ அந்த தேவகுரு உங்களுக்கு இருக்கிற இடம் 11ஆம் இடத்துல இருக்கார். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பலப்படுத்துவார், பார்க்குற இடத்தையும் வளப்படுத்துபவர். அப்போ நின்ற இடம் 11ஆம் இடம். அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் அபரிமிதமான லாபம். கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரத்தில் இருந்ததுனால தொழிலில் போட்டது 10 ரூபா போட்டால் 11 ரூபா கிடச்சிட்டு இருந்துச்சு, 100 ரூபா போட்டால் 110 ரூபா கிடச்சிட்டு இருந்துச்சு, 1000 ரூபா போட்டால் 1100 ரூபா கிடச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த குரு 11ல் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால தொழிலில் அமோகமானது. 10 ரூபா போட்டால் 100 ரூபா கிடைக்கும், 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா கிடைக்கும், 10,000 ரூபா போட்டால் லட்சம் ரூபா கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள், அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களில் கிள்ளி கொடுத்துட்டு இருந்தார், இப்போ அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். அதை அனுபவிக்கிறதுக்கு கடகராசி என்பவர்களுக்கு தயாராக இருக்கணுமா? கண்டிப்பாக தயாராக இருங்க. அனுபவிக்க முடியுமா? அனுபவிக்க முடியும். இந்த 90 நாட்களும் யோகமான காலகட்டங்கள். அதுக்கப்புறம் அவர் கடகராசிக்கு 12க்கு வர்றாரு, அதை அப்புறம் பார்த்துப்போம். அப்போ இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ட்டு. அப்போ குரு இருக்கு இந்த 90 நாட்களும் அள்ளக்கூடிய நாட்கள், அள்ளி சேமித்து வச்சுக்கிடுங்க. அதுக்கு அடுத்தது குருவுக்கு பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் சதசப்தம பார்வை உண்டு. குருவுக்கும் சனிக்கும் செவ்வாய்க்கும் விசேஷ பார்வைகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது குருவுக்கு பார்வை விசேஷ பார்வை அப்படின்றது 5ஆம் பார்வை உண்டு, 7ஆம் பார்வை உண்டு, 9ஆம் பார்வை உண்டு. இப்போ இந்த குரு பகவானானவர் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான கன்னியை தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அப்போ 3 அப்படின்றது கம்யூனிகேஷன் பாவம். கம்யூனிகேஷன் பாவம் தகவல் தொடர்பு துறையில் உள்ளவங்க, ஏர்டெல், வோடாஃபோனு, பிஎஸ்என், இந்த துறை அத்தனையுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிகேஷன் துறை அத்தனையுமே வளரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் 2G, 3G, 4G, 5G, இப்போ அடுத்தது 6G வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ தகவல் தொடர்புகள் அத்தனையும் கம்யூனிகேஷன் துறையில் உள்ள அத்தனை பேருக்குமே சரி, கம்யூனிகேஷன் நிறுவனங்களுக்கும் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அங்கே வேலை பார்க்குற அத்தனை பேருக்குமே மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? மேன்மையான நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இது மட்டும்தானா சாமி அப்படின்னாக்க, சொன்ன சொல் வெல்லக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு. நீங்கள் சொன்ன சொல் வெல்லணும் அப்படின்னாக்க, இவர்கிட்ட போனால் கரெக்டாக இருக்கும், அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற நிலை வரக்கூடியது. அது எந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும். உங்களுக்கு குரு பார்க்குற இடம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்து அதிபதி புதன். புதனை பொறுத்தளவுக்கு கல்விக்காரகன். கல்வி, குழந்தைகள் படிக்கக்கூடிய கடகராசி சேர்ந்த கல்வி பயிரக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்களும் தாமதங்களும் விலகும். அதே போல் உயர்கல்வி படிக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கும் பொறுத்தளவுக்கு ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை பேருக்குமே வேண்டிய விரும்பிய இடங்களில், விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் அங்கேக்குண்டான பர்மிட்டு, பிஆர், சிட்டிசன்ஷிப்பு, விசா எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அடுத்தது குரு பார்க்குறது எங்கே பார்க்குறாரு அப்படின்னாக்க, ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்றது விருச்சிகம். அதுக்கு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருப்போம். கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு, சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திரக்காரனான குருவே 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக வம்சம் விருத்தி இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் புகழ், வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, வேலை பார்த்ததுக்கு உண்டான புகழ் அப்படின்றது ரெகக்னைஸ்னால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணவரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடுக்கு கடந்த காலகட்டங்களில் செல்ல முடியாமல் இருந்தவங்க அத்தனை பேருக்குமே குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது அருகில் உள்ள உங்களுடைய குல குருமார்கள் தரிசிக்கணும். ஆதீனங்கள் எல்லாம் தரிசிச்சுட்டு வந்துட்டு அவங்களோட ஆசீர்வாதம் பெற்றுட்டோம்னாக்க மேலும் 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 சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது குரு பகவான் பார்க்கக்கூடியது விசேஷமான பார்வை 9ஆம் பார்வை. அவர் விசேஷமான 9ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். 7ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ளது கலஸ்தர பாவம் அப்படின்னு பேர். நீண்ட நாட்களாக கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்படுதுன்னு தெரியாமலே இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால, அவர் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால
திருமணத்துக்குண்டான தடையும் தாமதமும் விலகி வீட்டில் இந்த 90 நாளைக்குள்ளார கெட்டி மேல ஓசை கேட்குமா? கண்டிப்பாக கேட்கும், கவலையே படாதீங்க. ஒன்று. அடுத்தது பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால கடனாளி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ அந்த கடனாளியிலேருந்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகளும் குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் மனைவி வந்த நேரம் அல்லது கணவன் வந்த நேரம் கண்டிப்பாக பொருள் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு 9க்கும் 11க்கும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க குருவோட வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனோட வீட்டில் குருவும் ஆட்சி பெற்றதுக்கு சமமான காலகட்டங்கள். அப்போ 11ஆம் இடமும் வலுப்பெறுது, 9ஆம் இடமும் வலுப்பெறுது. 9ஆம் இடம்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம். உயர்கல்வியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களுக்கும் ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, பிஹெச்டி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, யூபிஎஸ்சி எழுதக்கூடியவங்க அத்தனை கடகராசி என்பவர்களுக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வும், எதிர்பார்த்த பணவரவும், எதிர்பார்த்த ஏற்றமும், எதிர்பார்த்த யூனிவர்சிட்டியில் கல்வியும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அடுத்தது சுக்கிரனை பொறுத்தளவுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். எங்கே? 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்றிருக்கிறதுனால கலைத்துறை சேர்ந்தவர்கள், சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் பொருளாதாரத்தில் திண்டாடிட்டு இருந்தீங்க. குரு வக்ரமானதுனால திண்டாடிட்டு இருந்தீங்க. அப்படி திண்டாடிட்டு இருந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள் 90 நாட்களும் ஏற்றமான காலகட்டங்கள். 90 நாளும் நீங்கள் பிஸி தான். ஷெட்யூல் டைட்டாக இருக்கும், பண வரவு கொட்டிக்கிட்டே இருக்கும். அப்போ அது அல்லத்துக்கு தயாராக இருக்க வேண்டியது. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்கள், ப்ரொடியூசர், ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸு, லஞ்சு விநியோகம் பண்ணக்கூடியவங்க, அதே போல் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராமர் இருக்கக்கூடியவங்க, ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க, இன்னும் பார்த்தோம்னாக்க குருவை கூட தங்கத்துக்கு அதிபதினு சொல்லலாம். தங்கத்துடைய விலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தங்கத்தை இப்பயே சேமித்து வச்சுக்கிடுங்க. மோஸ்ட் ப்ராபர்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 5 to 7 ஆண்டுக்குள்ளார ₹1,00,000 தொடரக்கூடிய வாய்ப்புகளும் தங்கத்துக்கு உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களிலே நீங்கள் தங்கத்தை சேமித்து வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கு பொறுத்தளவுக்கு உயர்கல்விக்கு ஆன வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா குரு வக்ர நிவர்த்தி கடகராசிகளுக்கு அமோகமாக இருக்குமா? அமோகமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னா எந்த தெய்வத்தை எந்த நாளில் என்னென்ன தர்மம் பண்ணணும் அப்படின்றத நம்ம டாக்டர் ஐயா சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ ஐயா சொன்னது போல் சுக்கிரன் உச்சம் பெற்று போய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலையும், அந்த 9ஆம் இடத்து அதிபதி போய் 11ஆம் இடத்துலையும் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறது மிகச் சிறப்பு. அவங்களுடைய பார்வையும் குருவோட பார்வைகளும் மிகச் சிறப்பாகத்தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அஷ்டமத்து சனி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த குருவனுடைய பார்வையினுடையதாலும் இருக்கிற இடம் 11ஆம் இடமாக இருக்கிறதுனாலையும் பரிவர்த்தனை பெற்றதுனாலையும் நல்லதை பெறக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். இருந்த போதிலும் உங்களுடைய தசாநாதன், புத்திநாதன் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்போ அதனாலையும் சில சிரமங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கோவிந்தவாடி அகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருஸ்தலம் இருக்கிறது. அது சென்னைக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. அங்கே போய் ஒரு வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுங்க. அது போக மகான்களை போய் பார்க்கறது, அதாவது ஆதீனத்தில் உள்ள மகான்கள், மடாலயம்னு சொல்லக்கூடிய இடத்துல உள்ள மகான்களை போய் வழிபடுறதும், அந்த மகான்கள் சில பாடசாலைகள்லாம் நடத்துவாங்க. அதாவது குருவுக்காக உண்டான பாடசாலைகள் நடத்துவாங்க, குழந்தைகளுக்காக பாடசாலை நடத்துவாங்க, இந்த நம்முடைய வழிமுறைகளை பற்றி உள்ள பாடசாலைகள் நடத்துவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வஸ்திரங்களையும் வாங்கி கொடுக்கறது மிக சிறப்பாக இருக்கும். அது ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கொண்டக்கடலையில் 2 விதமான கொண்டக்கடலை இருக்குது. கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே குருவுக்கு உகந்தது தான். இருந்தாலும் அந்த கருப்பு கொண்டக்கடலைங்கிறது சனீஸ்வர பகவானுக்கும் உகந்ததாக இருக்கும். அதனால் கருப்பு கொண்டக்கடலையை தானமாக பச்சையாகவே தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னா சுண்டலாக பண்ணிவிட்டு கோயிலுக்கு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதெல்லாம்
சும்மா கொஞ்சம் லெவலில் பண்ணாமல் ஒரு 10 கிலோ 5 கிலோ 20 கிலோ அப்படின்னு வாங்கி இதில் பண்ணி நிறைய தர்மம் பண்ணணும். அந்த மாதிரி தர்மம் பண்ணிங்கன்னா இந்த குருவினாலையும் சனியினாலும் வரக்கூடிய விளைவுகள் நீங்கி உங்களுக்கு பொற்காலமாக அமையக்கூடிய காலமாக மாறும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. கடகராசி ஏற்றமான காலம், தொழிலில் அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலம், கூட்டு தொழிலில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலம், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலம், திருமண பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள், அதாவது தனியாக இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலையில் மாற்றங்கள் இருக்கும், மாற்றத்தில் ஏற்றங்கள் இருக்கும். ஏற்றத்தின் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். நினைத்த காரியம் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. தந்தையின் மூலியமாக பணவரவு அதிகமாக இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த கடகராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக, இது 85% இருக்கக்கூடிய காலகட்டமாக, ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். சிம்மராசி நேயர்கள், அதாவது மக நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், பூர நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும், உத்தர நட்சத்திரத்தில் ஒரு பாதம் கொண்டவர்கள் சிம்மராசிக்காரர்கள். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ குரு வக்கர நிவர்த்தி பலனை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த குரு வக்கர நிவர்த்தி அப்படிங்கிற போது குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல போய் இருக்கார். அந்த 10ஆம் இடத்து அதிபதி ஆகியவர் போய் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 8ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க. அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்று இந்த மாதிரி இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிக மிக அதிகமாக சொல்லப்படுறது. அப்போ இந்த திடீர் பண வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்பீங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஸு லாட்ரி இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் இருந்தும் வரும். அது புதையலாகவும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஆக மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தலையானால் 10ஆம் இடத்தில் குரு 10ஆம் இடத்துல வந்துருச்சு. 10இல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்களே, எப்படி ஐயா ஒத்துக்கிறது அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. 10ஆம் இடத்தில் இருக்கிற குரு 8ஆம் அதிபதியாக இருக்கார். 8ஆம் அதிபதியினுடைய குரு அங்கே பரிவர்த்தனை யோகம் அறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால 10ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்றதற்கு சமம். 8ஆம் இடத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டம் என்ன, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போக வேண்டிய நிர்பந்தங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதுவும் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அரசாங்கம், அரசியல், அரசு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, ஹெட் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், ஹெச்ஆர், இவங்கள்லாம் கொஞ்சம் சற்று பின்னடைவை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா 8ஆம் இடத்தில் குரு பரிவர்த்தனை எப்படின்னு சொல்லும் பொழுது வேலை, அதாவது மறைந்து இருக்க வேண்டிய கட்டாயம் வரும். வெளிநாடு போய் அங்கே வேலை நிமித்தமாக இருக்க வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம். புதிதாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. ஏன்னா 4ஆம் இடமான கல்வி ஸ்தானத்தையே குரு பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அவர் ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே வரப்போகிறார். சனியினுடைய பார்வை, கேது உங்களுடைய ராசியில். அதனால் உடல் நலத்தில் நிச்சயமான பின்னடைவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களுடைய உடல்நிலையை ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவுமே நல்லது.
இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவின் பார்வை, அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் பல மடங்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் குரு 5, 7, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடத்தையும் பார்க்குறார். இந்த 3 இடத்துல என்ன பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் என்ன பெரிய ஏற்றங்கள் ஏற்படும் அப்படின்றதையும் பற்றி நம்ம அஸ்ட்ரோ ஹரிஹரசர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே சிங்கம் அப்படிம்பாங்க, சூரியன் ஆட்சி கிரகம் அப்படிம்பாங்க. அவருடைய ஒளியை வாங்கி தான் மற்ற 8 கிரகங்களும் செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அப்படியேற்பட்ட உங்களுடைய ராசிநாதனான சூரியனை அவர் வக்ர நிவர்த்தி அடையும் போதே 9ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ சிவராஜ யோகம் கிடைக்குது. தொட்டது எல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள். ரொம்ப சந்தோஷம் சாமி. சரி சாமி, அடுத்தது 10ல் குரு வந்தால் பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. பதவியில் சின்ன சின்ன ஷேக் வரும். அதை உங்களுடைய திறமையினால் சமாளிச்சுக்கிட்டீங்கன்னாக்க பிரச்சனை வராது. குருவை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்த வலுப்படுத்துவார், பலப்படுத்துவார். அவர் நிற்கிற இடம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம். அது அசுர சுக்கிரனுடைய வீடு. அந்த இடத்துக்கு உண்டான சுக்கிரன் 8ஆம் இடத்துல பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். 8, 10 பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகம் அப்படின்றது ஆட்சி பெறத்துக்கு சமமானது. அப்போ வேலையில் சின்ன சின்ன சலனங்களும் சங்கடங்களும் வரும். ஆனாலும் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டியை கொடுத்துருவார். 1. அடுத்தது குரு பார்க்குற இடம் உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். சிம்மராசியை சேர்ந்தவங்க முயற்சி ஸ்தானத்தை வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்கிரனும் 8ல் உச்சம் பெற்றிருக்கிறாரு. பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாரு. எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள். 90 நாளும் சிம்மராசிக்காரங்களுக்கு அமோகமான காலகட்டம்னு சொல்லலாமா, அமோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். அதை தவிர இந்த சுக்கிரனை பொறுத்தளவுக்கு சொல்லுவோம், சின்னத்திரை பெரிய கலைஞர்கள். ஏன் சாமி அவங்களுக்கு மட்டும் சுக்கிரனை சொல்கிறீங்க அப்படின்னாக்க, அலங்காரத்தில் நாட்டம் உள்ளவங்க இந்த சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள். நடிக்கக்கூடியவங்க, மேக்கப் போடக்கூடியவங்க, மேக்கப்புக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே 3ஆம் அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் படப்பிடிப்பு கிடச்சி அதன் மூலியமாக 3 மடங்கு 4 மடங்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டங்கள். இதை தவிர ராசிக்கு சிம்மராசிக்கு 5ஆம் இடமான பார்க்குறாரு. யார் பார்க்குறாரு? குரு பகவான் பார்க்குறாரு. குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆணுக்கு 3ஆம் இடம் வீரியஸ்தானம், பெண்ணுக்கு 4ஆம் இடம் கர்ப்பம் தாங்கும் ஸ்தானம். அப்போ கடந்த காலகட்டங்களில் கர்ப்பம் தங்காமல் சின்ன சின்ன அபாஷன் இதெல்லாம் ஆயிட்டு இருந்துச்சு. வக்ரகுரு உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்த்தாரு. அப்போ இந்த அபாஷன் எல்லாம் நின்று குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அப்போ 4ஆம் இடம் வலுப்பெறுதா? 4ஆம் இடம் வலுப்பெறுது. இந்த 4ஆம் இடத்தை நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது மாத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். மாத்ரு அப்படின்னா அம்மா. அம்மாவில் கடந்த காலகட்டங்களில் வக்ரகுரு பார்த்ததுனால உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த தொந்தரவுகள் அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய காலகட்டங்கள். அதே போல் வீடு ரெனோவேஷன் பண்ணணும், ரொம்ப நாளாக வீட்டில் ப்ராப்ளம் இருந்துருச்சு, ரெனோவேஷன் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ரெனோவேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய வண்டி வாகனம் வீடு வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது எல்லாமே அமையக்கூடிய காலகட்டம். அதை தவிர 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடம் அப்படின்றது லோயர் எஜுகேஷன். இந்த சிம்மராசியை சேர்ந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருக்குமே, இரு பாலினத்தவருக்குமே பொறுத்தளவுக்கு இதுவரை கடந்த காலகட்டங்களில் இருந்த ஞாபக மறதி, தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னா குரு வக்ரத்தில் இருந்ததுனால. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால ஞாபக மறதி எல்லாம் விட்டு ஒழிஞ்சி, படபடப்பு பயமெல்லாம் விட்டு ஒழிஞ்சி கல்வியில் மேல்நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். சரி, இதுக்கு அடுத்தது குரு பகவானுடைய விசேஷ பார்வை 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படின்றது உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடம் அப்படின்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு பேர். கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்களுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு இருந்து அதனால் பொருளாதார விரயங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பொருளாதார விரயங்கள் தனக்காரனான குரு பகவான் வக்ரத்தில் இருக்கிறதுனால அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சி உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால நோய்க்காக
உடல்நலைக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிட்டு இருந்த அத்தனை செலவுகளும் வரக்கூடிய 11/2/2025 ஒரு முடிவு கட்டப்படும். ஆஸ்பத்திரி செலவுகள் அத்தனையும், மருத்துவ செலவுகள் அத்தனையும், மருத்துவ விரயங்கள் அத்தனையும் நிற்கமாக நின்றுடும், பயப்பட வேண்டாம். இதை தவிர இந்த சிம்மராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு அரசு தேர்வு எழுதக்கூடியவங்க, அரசு தேர்வு அப்படின்றத பொறுத்தளவுக்கு தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி, அடுத்தது மத்திய அரசு தேர்வாணையம்ன்றது யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஏன்னா அரசுக்கு தொடர்பு அப்படின்ற பொறுத்தளவுக்கு சூரியன், அந்த சூரியனையே பார்க்குறார் யார்? குரு பார்க்குறார். அப்போ டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, அதே போல் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற யூபிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியன் குரு அப்படின்னாலே நிர்வாகத்திறன், ஆளுமை திறன் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் உண்டு. ஜோதிட சாஸ்திரம் படிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாக்கு பலிதம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆலயங்களில் இருக்கக்கூடிய மடாதிபதிகள், சிவாச்சாரியார்கள், பட்டாச்சாரியார்கள் போன்றவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில தேவையற்ற அவமானங்களும் தேவையற்ற அசிங்கங்களும் உத்தியோகத்தை விட்டு போகக்கூடிய காலகட்டங்களும் இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு வக்ர நிவர்த்திக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள் அத்தனையுமே தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால, குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்திருக்கிறதுனால வரக்கூடிய 11 மே 2025க்குள்ளார வீட்டில் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா? கெட்டி மேளம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டாகும். நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் என்கின்ற சந்தான பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு, சிம்மராசி என்பவர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அமோகமான வக்ர நிவர்த்தின்னு சொல்லலாமா? கண்டிப்பாக வக்ர நிவர்த்தி அமோகமானன்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை என்பவர்களுக்கு எந்த கோயிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த நேரத்தில் வழிபடணும், என்னென்ன தானங்கள் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக விவரமாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். அந்த 8-10 கூடியவர்கள் பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கிறாங்க. அதனால் மறைமுகமான இதெல்லாம் நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இருந்தாலும் சனி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் தான தர்மங்கள் நிறைய பண்ணணும். அந்த தான தர்மங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய சென்னையில் பாடி அந்த சைடில் திருவள்ளிதாயம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது குருஸ்தலம். அந்த குருஸ்தலத்துக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போய் 3 தீபங்கள் ஏற்றி வழிபட்டுட்டு வர்றது சிறப்பாக இருக்கும். அதுபோல் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போய் மடாதிபதிகளை போய் வணங்குறதும் சால சிறந்ததாக இருக்கும். அந்த மடாதிபதிகள் நடத்தக்கூடிய பாடசாலைகள் இல்லைன்னா வேறு எங்கேயும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு புஸ்தகங்கள் அதாவது நோட்புக்குகள், பேனா, பென்சில் இதெல்லாம் தர்மமாக வாங்கி கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு பயன்பெறும். குரு என்பவர் குருஸ்தானத்துக்குரியவர். அப்போ அந்த குருவுக்கு உண்டானது கல்வி. அப்போ கல்விக்கு உண்டான தான தர்மங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். அது போக சந்தன மரம் அது வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். அந்த சந்தன மரம் வாங்கி கொடுக்கலாம், எலுமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம். அதாவது குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி. அப்போ மஞ்சள் நிறத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம், சந்தன மரம், இல்லைன்னா சந்தன பவுடர்கள் இதெல்லாம் வாங்கி தான தர்மமாக கொடுக்கலாம். இது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய இந்த தீமைகள்லாம் விலகி நன்மை பயக்கும், தர்மம் தலைகாக்கும். உங்களுக்கு மாத்திரமில்லை, அது உங்களுடைய சந்ததியும் காக்கும். அப்போ அதனால் தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள். தர்மம் தான் இருக்கிறதுலே சிறந்தது. அந்த தர்மத்தை பண்ணிங்கன்னா சந்ததி மாத்திரமில்லை, தானும் வளர்ந்து தன்னுடைய சந்ததியும் வளரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் தர்மங்கள் நிறைய பண்ணுங்கள். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கே செய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க. சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. தொழிலில் மாற்றம் இருக்கும், இருப்பினும் ஏற்றம் இருக்கும். வேலையில் இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய காலகட்டம். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண வரவிற்கு பிரச்சனை இருக்காது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது.
ஏப்ரல் மாதத்திற்கு மேல் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாங்கக்கூடிய சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொருள் வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மொத்தத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரை 80% நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது இந்த குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அன்பார்ந்த கன்னியாராசி அன்பர்களே, இத்தனை நாள் உங்கள் ராசியை குரு வக்ரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்தார். உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம பொறுத்தளவுக்கு கேது எப்போதுமே நுண்கிருமிகளுக்கு அதிபதினு சொல்லுவோம். இந்த கொரோனா காலத்தில் கேது பகவான் அங்கே நுண்கிருமிகளை இருந்ததுனால தான் அந்த கொரோனா வைரஸ் பரவினுச்சு அப்படின்னு ஒரு வழக்கு மொழியும் இருந்துச்சு. அப்போ இதே மாதிரி உங்களுக்கு ராசியில் உள்ள கேது பகவானை குரு வக்ரகதியில் பார்த்ததுனால இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு, அதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனு, அதே போல் ஃபுட் பாய்சன், இதே மாதிரி இந்த சின்ன சின்ன உபாதைகள் இருந்துச்சு. பிறப்புறுப்பு பின்னுறுப்பில் ப்ராப்ளங்கள் இருந்துச்சு. அதே போல் கர்ப்பமான பெண்களுக்கு பொறுத்தளவுக்கு கர்ப்பத்தில் அபாஷன் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த கதிகள்லாம் இருந்துகிட்டு இருந்துச்சு. எப்போ குரு வக்ரமாக இருந்த காலகட்டங்களில், புத்திரக்காரனான குரு உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில், இப்போ இவர் 11/2/2025 வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தி ஆகி உங்களுடைய ராசியை பார்க்கும்போது, ராசியில் உள்ள கேதுவை பார்க்கும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். எப்போ ஒரு ராசியை குரு பார்த்தாரு அப்படின்னாலே ஏற்றம் 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 ஏற்றம். அப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்களில் அமோகமான ஏற்றம் இருக்குமா? அமோகமான ஏற்றம் இருக்கும். சரி, அடுத்தது குரு பகவான் எங்கே இருக்கார்? 9ல் இருக்கார். ஜோதிஷ சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஓடி போனவனுக்கு 9ல் குருவும் அகப்பட்டு கொண்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி இல்லை, 6ல் சனி பகவான் இருக்கார். நல்லதா? நல்லது. அப்போ ஓடி போனவனுக்கு 9ல் குருனா என்ன அப்படின்னாக்க, ஊரை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்தாக்க பிழைப்பு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவருடைய தகுதி திறமைக்கு உண்டான வேலைகள் அங்கே கிடைக்காது. ஆனால் வெளியூரில் போகும்பொழுது உங்களுடைய படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உள்ளூரில் பார்த்தோம்னாக்க சொற்ப வருமானம் இருக்கும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் போய் வேலை கிடைச்சி சேரும்பொழுது அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் சப்தம பார்வையாக 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறார். நம்ம ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்கிறது 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம் அப்படின்றது. அதில் பொறுத்தளவுக்கு முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு ஆரம்ப காலத்திலே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம எஃபர்ட் போடணும். அப்போ கடந்த காலகட்டங்களில் வக்ரகதியில் இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எஃபர்ட் போட்டு பெரிய அளவுக்கு பலன் தராமல் இருந்துச்சு கன்னியாராசிக்காரங்களுக்கு. இப்போ 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு பார்க்கறதுனால எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவோமே. கஜினி முகமது சோமநாதபுரத்தின் மீது 18 முறை படையெடுத்தார். 18ஆம் முறை தான் ஜெயிச்சார். 17 முறை சோமநாதபுரம் மக்கள் கஜினி முகமதை தோற்கடித்தார்கள். ஆனால் முயற்சியை விடாமல் அந்த கஜினி முகமது 18ஆம் முறை ஜெயித்தார். அதே போல் கடந்த காலகட்டங்களில் சற்றே இருக்கிற 120 நாட்களாக உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் தராமல் இருந்துச்சு. அப்போ பலன் தரக்கூடிய காலகட்டங்கள் 11/2/2025 11 மே 2025 வரலும் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய ஸ்தானம். சரி, அடுத்தது 3ஆம் இடத்தை கம்யூனிகேஷன் பாவம் அப்படிம்போம். தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவங்க, வோடாஃபோன், விஐ, ஜியோ, ஏர்டெல் போன்ற நிறுவனங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வளர்ச்சி பெறக்கூடிய காலகட்டங்கள். எப்போதுமேங்க நிறுவனம் வளர்ந்தால் தான் நாம் வளர முடியும். அப்போ நிறுவனங்கள் வளரும்போது அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களும் சரி, இன்ஜினியர்களும் சரி, கணக்கு பணியாளர்களும் சரி, எல்லாருக்குமே வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சியும் இருக்கும். இதை தவிர கன்னியாராசிக்கு 5ஆம் இடத்தை
பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்க்குறார். கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமணம் தடையும் தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த திருமண தடை தாமதங்கள் விலகி திருமணம் கெட்டி மேளம் கட்டக்கூடிய காலகட்டங்களும் இந்த காலகட்டமே. குருபலம் வந்துருச்சா அப்படின்னு சொன்னாலே, வியாழன் நோக்கு வந்துருச்சா அப்படின்னு சொன்னாலே குரு ராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள். சனி தொடர்பு வரக்கூடியது. சனி பகவான் 6ல் இருக்கிறாரு, குரு பகவான் 9ல் இருக்காரு. அப்போ திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டங்கள். சரி, இது மட்டும்தானா அப்படின்னாக்க 5ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதாகப்பட்டது நாம் செய்த முன்னோர்களுக்கு செய்த காரியங்கள், அதாவது திதிகளும் தர்ப்பணங்களும் செய்யக்கூடிய காலகட்டங்கள் நல்லபடியாக செஞ்சிருக்கும் பொழுது நம்மளுடைய வம்சம் விருத்தியாகும். நம்மளுடைய வம்சம் சந்ததியினர் விருத்தியாகணும் அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்றது திதி தர்ப்பணங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த வம்சம் விருத்தி என்று இருக்கும். அதே போல் குடும்பத்தில் பொறுத்தளவுக்கு எந்த காரியம் தொட்டாலும் தடையும் தாமதங்களும் வந்துகிட்டு இருந்த அத்தனை கன்னியாராசிக்காரர்களுக்கும் வக்ரமான குரு பார்த்ததுனால இந்த தடைகளும் தாமதங்களும் இருந்துச்சு. இனி வீட்டில் பொறுத்தளவுக்கு சுபகாரியங்கள் தொடங்கும். சுபகாரியங்கள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு குழந்தைக்கு படிப்பு செலவு செய்யக்கூடியது, கோயிலுக்கு போகக்கூடியது, அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது அத்தனையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குரு பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்துல இருக்காது. குருவை பொறுத்தளவுக்கு நின்ன இடத்தை வலுப்படுத்தக்கூடியவர் குரு, பார்த்த இடத்தை வலுப்படுத்தக்கூடியவர் குரு. அப்போ 9ஆம் இடம்ன்றது தகப்பன் ஸ்தானம். அப்போ அந்த தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார் குரு. அந்த தகப்பன் காரகனான சூரியனையும் தன்னுடைய விசேஷ பார்வையினால் பார்க்குறார் குரு. அப்போ தகப்பன் செய்த தொழிலை இந்த கன்னியாராசிக்காரங்க எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பெரிய பெரிய நிறுவனங்களை பார்த்தீங்கன்னாக்க தகப்பன் செய்ததை பிள்ளைங்க செய்யாமல் அதை விட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டு அவங்க வேறு துறையில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலியமாக தகப்பன் செய்த தொழிலை இந்த கன்னியாராசி என்பவர்கள் தொடர்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். எப்பொழுதுமே வாய்ப்புகள் அப்படின்றது கடவுள் தான் கொடுப்பாரு, நாம் அதை முயற்சி எடுக்கணும். வாய்ப்பை பற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கிறவங்க தொடர் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இதில் பார்த்தோம்னாக்க உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு உண்டான குருவும் 9ஆம் இடத்திற்கு உண்டான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடம் அப்படின்ற பொறுத்தவரைக்கும் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லாமல் தொழிலையும் பார்ட்னர், தொழில் பார்ட்னராலையும் உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். கடந்த காலகட்டங்களில் வக்ர குருவாக இருந்ததுனால தொழிலில் சின்ன முடக்கம் சுணக்கம் இருந்துகிட்டு இருந்துச்சு. தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்துச்சு. தொழிலில் முன்னேற்றம் இருக்குமா? முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய தொழில் பார்ட்னர் மூலியமாக அவருடைய மூளையும் உங்களோட மூளையும் சேர்ந்து பண வரவுகள் கொட்டன்னு கொட்டக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது நம்பர் 2 சுக்கிரன் அப்படின்ற பொறுத்தளவுக்கு கலத்திர காரகன் அப்படின்னு சொல்கிறோம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டு இருந்தது கன்னியாராசிக்காரங்களுக்கு. அந்த திருமணம் தடையும் தாமதங்களும் விலகி, திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் கெட்டி மேளம் கேட்கக்கூடிய காலகட்டமும் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த குரு வக்ர நிவர்த்தியின் மூலியமாக என்னென்ன மேலும் நற்பலன்கள், என்னென்ன மேலும் கெடுபலன்கள் உண்டு அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது குரு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தியாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது இந்த ஜோதிட சாஸ்திரம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதற்கு பிறகு பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு நாள் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருந்தது எல்லாமே இப்போ நல்லபடியாக மாற்றங்கள் ஏற்பட்டு பெரிய ஏற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம். அதுவும் பார்த்தேன்னா ஏப்ரல் மாதத்திலிருந்து கேத்துவும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிடுறார். இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். முயற்சி ஸ்தான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். அவர்களுடைய இடத்த விருச்சிகத்தை பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக புது முயற்சிகள், அதுவும் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இதிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேரில் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இது பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் தவிர பார்த்தாலேயானால் கலைத்துறையில் இருக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், புல்லாங்குழல் மியூசிக் இது பண்ணுறவங்க, அது தவிர கிட்டார், இந்த மாதிரியான
இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் இருக்கிறவங்க, வீணை இந்த மாதிரியான விஷயங்கள் இது பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம், திடீர் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு கவிதை எழுதுகிறவங்க, கட்டுரை எழுதுகிறவங்க, பேப்பர் வியாபாரம் பண்ணுறவங்க, புத்தகம் எழுதுகிறவங்க, பாடல் கலை, அதாவது பாட்டு எழுதக்கூடிய கவிஞர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் பெரிய ஏற்றம், திடீர் மாற்றங்கள் கிடைக்கும். புதுசாக அவங்களுக்கு என்ட்ரி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அது தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இந்த கலை இதுவெல்லாம் வைக்கக்கூடிய, அதாவது அந்த ஒரு பழைய படங்கள் எடுக்கிறாங்க, இந்த காலகட்டத்தை அந்த காலகட்டத்தை தொழுது அப்படியே கொண்டு போகக்கூடிய காட்சிகளை படுத்துகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த குரு வக்ர நிவர்த்தியில் பார்த்தலையானால் ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு புதிய பதவி வரும். புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்த்தலையானால் குழந்தை பிராப்தி நிச்சயமாக கிடைக்கும். குழந்தை பிராப்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஏன்னா குரு அவரே புத்திர காரகன், அவர் புத்திர ஸ்தானமாகி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். இதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல அவர் இருக்கிறதுனால, அதாவது ஆட்சி பெற்ற கும்பசனியாக இருக்கிறதுனாலையும் குழந்தை பிராப்தி உண்டு. ஆனாலும் மருத்துவ இன்டர்வென்ஷன்னால குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம், சப்தமாதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் படுறது பெரிய ஏற்றம். எதிர்பாலினத்தோர் மூலியமாக திடீர் பணலாபங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். வீட்டில் மிகப்பெரிய செல்வம் வரக்கூடிய காலகட்டங்கள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் உச்சம் பெற்று போனதுனால பண வரவிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம். பாக்கியங்கள் மிகவும் அதிகமாக நடக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் திடீரென்று நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக இருந்ததே ஆனால் எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும். ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி, அந்தரம், சூக்ஷ்மம் இதெல்லாம் சற்று பின்னடைவில் இருந்ததுனால் எந்த கோவிலுக்கு போகலாம், குருவுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அது தவிர எந்த கோவில் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடும் அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா கிட்ட கேட்போம். ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே. இப்போது குரு வக்கர நிவர்த்தி பலன் நம்ம பார்த்துட்ருக்கிறது. அந்த வக்கர நிவர்த்தி பலனில் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகம் பெற்று போயிருக்கார். அதே போல் உங்களுக்கு ராசியினுடைய 6ஆம் இடத்துல சனி பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கார். இந்த மாதிரிலாம் இருக்கிற காரணத்தினால தசாநாதனோ புத்திநாதனோ சூட்சமம் அந்தரம் இதெல்லாம் சரியாக இல்லை. அப்படிங்கிற போது நீங்கள் சிவகங்கை மாவட்டத்தில் பட்டமங்கலம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது. அது குருஸ்தலம். அந்த பட்டமங்கலத்துக்கு போயிட்டு வியாழக்கிழமை இன்னைக்கு போகணும். ஒரு 3 தீபம் வாங்கி ஏற்றலாம். அந்த 3 தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை மாத்திரம் செய்தால் பத்தாது. அப்போ இதை செய்கிறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா தான தர்மங்கள் அதிகமாக பண்ணணும். அப்போ அந்த தான தர்மங்கள் என்னவா பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் கொடுக்கலாம். கோயிலுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே 1 கிலோ 2 கிலோ மஞ்சளை வாங்கிட்டு போய் எல்லாருக்குமே மஞ்சள் தானமாக கொடுக்கலாம். எலுமிச்சம்பழம் தானமாக கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களால் தங்கம் வாங்கி கொடுக்க முடிஞ்சால் கூட தங்கம் தாலிக்காக திருமணம் பண்ண வேண்டிய குழந்தைகள் இருக்குது, கஷ்டப்படுற குடும்பம் அப்படின்னா தாலி கூட வாங்கி கொடுக்கலாம் தங்கத்தால். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தர்மம் உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியரையும் மிக மிக சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன குற்றம் இருந்திருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தங்கத்துக்கு உண்டு. அதேமாரி முடிஞ்சவங்க செய்யலாம். வசதி இருக்கிறவங்க செய்தால் அது பெரிய புண்ணியம். தாலிக்கு தங்கம் கொடுக்கறதுங்கிறது பெரிய புண்ணியம். அதெல்லாம் பண்ணலாம். மேலும் புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ குரு இருக்கிற இடத்துல இருந்து 9ஆம் பார்வையாக 5ஆம் இடம் பார்க்கிறார். ஐயா சொன்னாங்க 5ஆம் இடங்கிறது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அப்போ அந்த புத்திரஸ்தானத்தை பார்த்துட்ருக்காரு. நீண்ட காலமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொன்னால் இதை இந்த 11/2/2025 அன்னைக்கு மாறுறவர் 11/5/2025 வரைக்கும் அங்கே தான் இருக்கார். அப்போ அங்கே இருந்து இந்த புத்திரஸ்தானத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார்.
அப்போ இந்த புத்திரஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த 3 மாதமும் குழந்தை பாக்கியமே கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு கூட சொல்லியிருப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு அரச மரத்துக்கு அடியில் பிள்ளையார் இருப்பார். அது நிறைய இடங்களில் இருப்பாங்க. அதுலேயும் இந்த குளத்துக்கிட்ட நிறைய இருக்கும். அப்போ அந்த குளத்தில் போய் குளிக்க முடிஞ்சால் குளிக்க முடியலன்னா வீட்டிலே குளிச்சுட்டு போய் இந்த அரச மரம் இருக்கிற இடத்துல காலையில் 6 மணியிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே போய் ஒரு அந்த அரச மரத்தை வலம் வரணும். 3 முறை வரலாம், 9 முறை வரலாம், 21 முறை வரலாம். இதை இந்த 90 நாட்களும் விடாமல் செஞ்சுட்டே வந்தீங்கன்னா புத்திர பாக்கியமே இல்லாதவர்களுக்கே புத்திர பாக்கியம் கிடைக்கும். ஏன்னு கேட்டால் அந்த ஆலமரத்தினுடைய காற்று பட்டாலே உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நோய் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை அந்த பிள்ளையாரை சுற்றி அடி வயிற்றை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடி வயிற்றை தொட்டு பார்க்குறது எதுக்காகனா குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தொட்டு பார்க்கணும் அப்படின்னு. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட குழந்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த அரச மரத்தினுடைய ஆக்சிஜன் காற்று பட்ட உடனேயே இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நோயெல்லாம் விலகி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மழலை செல்வம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதனால் இந்த 90 நாட்களும் போய் அரச மரத்தை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கன்னியா ராசியை பொறுத்தவரையும் மிகவும் ஏற்றமான காலம். உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். கூட்டு தொழிலில் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய பாக்கியம் அமையும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உடல் நலத்தில் ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல் நலத்தில் பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் சொத்துக்கள் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தந்தையின் தொழிலை எடுத்து செய்யக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பிராப்தி இந்த காலகட்டத்தில் உண்டாகும். தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு 100 விழுக்காடுகளும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர குரு நிவர்த்தி நல்லபடியான ஏற்றமும் மாற்றமும் வரும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.